வணக்கம் நேயர்களே, ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பிரிட்டனில் குடியேறிய சிறுவர்களுக்கு விலங்கிடும் திட்டம், ஸ்டாமர் அரசாங்கத்துக்கு கடும் எச்சரிக்கை. ஐரோப்பிய ஒன்றியத்தின் மேட் இன் யூரோப் திட்டம், சீனா கடும் எச்சரிக்கை. ஹார்மோஸ் நீரிணை 24 மணி நேரத்தில் 5 கப்பல்கள் மட்டுமே பயணம், உலகளாவிய எரிசக்தி விநியோகத்தில் சிக்கல். கிரைமியாவில் உக்ரைன் அதிரடி, ரஷ்யாவின் 3 போர்க்கப்பல்கள் மீது தாக்குதல். ரஷ்யாவின் வான் பாதுகாப்பு பலவீனம், உக்ரைனிய ட்ரோன்களை எதிர்கொள்ள ஏவுகணைகள் பற்றாக்குறை. உக்ரைன் ரஷ்யா போர், புட்டின் மற்றும் செலன்ஸ்கியுடன் தொடர்பில் இருப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் தகவல். புட்டின் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் சந்திப்பு, முக்கிய பேச்சுவார்த்தை இன்று. நேட்டோ கூட்டணியிலிருந்து ஸ்பெயினை நீக்க அமெரிக்கா திட்டம், ட்ரம்ப் எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். பிரிட்டனில் குடியேறிய சிறுவர்களை காவலில் வைக்கும்போது அவர்களுக்கு விலங்கிடும் புதிய அரசாங்கத்தின் திட்டத்திற்கு மனித உரிமை குழுக்கள் மற்றும் குழந்தைகள் நல ஆர்வலர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்த நடவடிக்கை குழந்தைகளின் உரிமைகளை மீறுவதாகவும் இது குழந்தைகள் மீதான தொடர்ச்சியான தாக்குதல் என்றும் பிரதமர் ஸ்டாமர் எச்சரித்துள்ளார். சிறுவர்களை கையாள்வதில் இத்தகைய கடுமையான முயற்சிகளை கையாள்வது சர்வதேச சட்டங்கள் மற்றும் குழந்தைகளின் மனநலனுக்கு எதிரானது என்று விமர்சகர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அரசாங்கம் கூறினாலும் அது மிகவும் ஆபத்தான முன்னுதாரணமாக அமையும் என்று மனித உரிமையாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். பிரதமர் ஸ்டாமர் அரசாங்கம் இந்த சர்ச்சைக்குரிய கொள்கையை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் எனவும் மனிதாபிமான அடிப்படையில் செயல்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. அரசாங்கத்தின் இந்த முடிவிற்கு எதிராக பல்வேறு அரசியல் கட்சிகளும் சமூக ஆர்வலர்களும் ஒன்றிணைந்து தங்கள் கடும் கண்டனங்களை பதிவு செய்துள்ளனர். ஐரோப்பிய ஒன்றியத்தின் மேட் இன் யூரோப் திட்டம், சீனா கடும் எச்சரிக்கை. ஐரோப்பிய ஒன்றியம் தனது உள்நாட்டு தொழில்துறையை வலுப்படுத்த மேட் இன் யூரோப் என்ற புதிய விதியை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன்படி கார், பசுமை தொழில்நுட்பம் மற்றும் எஃகு போன்ற முக்கிய துறைகளில் அரசு நிதி பெற குறிப்பிட்ட அளவு ஐரோப்பிய உதிரி பாகங்களை பயன்படுத்துவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் பாரபட்சமானது மற்றும் நியாயமற்ற சந்தை போட்டியை உருவாக்குவதாக குற்றம் சாட்டியுள்ள சீனா இதற்கு தனது கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளது. இவ்வகையான பாதுகாப்புவாத நடவடிக்கைகளை ஐரோப்பிய ஒன்றியம் தொடர்ந்தால் சீன நிறுவனங்களின் நலன்களை பாதுகாக்க பதிலடி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியிருக்கும் என சீனா எச்சரித்துள்ளது. இருதரப்பு வணிக உறவுகளில் பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த சட்டத்தை மறுபரிசீலனை செய்யுமாறும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண முன்வருமாறும் ஐரோப்பாவை சீனா வலியுறுத்தியுள்ளது. இந்த மோதல் போக்கு சீனா ஐரோப்பிய ஒன்றிய வர்த்தக உறவுகளில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஹார்மோஸ் நீரிணை 24 மணி நேரத்தில் 5 கப்பல்கள் மட்டுமே பயணம், உலகளாவிய எரிசக்தி விநியோகத்தில் சிக்கல். ஹார்மோஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து மிக கடுமையாக பாதிக்கப்பட்டு கடந்த 24 மணி நேரத்தில் வெறும் 5 கப்பல்கள் மட்டுமே கடந்து சென்றுள்ளன. போர் பதற்றத்திற்கு முன்பு தினமும் சராசரியாக 140 கப்பல்கள் இப்பாதை வழியாக சென்ற நிலையில் தற்போது போக்குவரத்து பெருமளவு குறைந்துள்ளது. ஈரானின் கப்பல் பறிமுதல் நடவடிக்கைகள் மற்றும் அமெரிக்காவின் துறைமுக முற்றுகை ஆகியவற்றால் கப்பல் நிறுவனங்கள் இப்பாதையை பயன்படுத்த அச்சமடைகின்றன. இந்த நீரிணை வழியாக உலகளாவிய எண்ணெய் மற்றும் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு விநியோகத்தில் 1/5 பங்கு நடைபெறுவதால் பெரும் எரிசக்தி நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. பாதுகாப்பு குறித்த உறுதியான உத்தரவாதம் மற்றும் போர் நிறுத்தம் ஏற்படும் வரை இயல்பு நிலை திரும்பாது என்ற சர்வதேச கப்பல் போக்குவரத்து நிறுவனங்கள் எச்சரித்துள்ளன. நூற்றுக்கணக்கான கப்பல்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான மாலுமிகள் இப்பகுதியில் சிக்கியுள்ளதால் உலகளாவிய விநியோக சங்கிலியில் பெரும் பாதிப்பு நிலவுகிறது. கிரைமியாவில் உக்ரைன் அதிரடி, ரஷ்யாவின் 3 போர்க்கப்பல்கள் மீது தாக்குதல். உக்ரைனின் பாதுகாப்பு சேவை மற்றும் ஆல்பா சிறப்பு படைகள் கிரைமியாவில் உள்ள ரஷ்ய கடற்படை தளம் மற்றும் பெல்பெக் விமான நிலையத்தின் மீது அதிரடி தாக்குதலை நடத்தியுள்ளன. நவீன ட்ரோன்களை பயன்படுத்தி ரஷ்யாவின் வான் பாதுகாப்பு வளையத்தை உக்ரைன் படைகள் வெற்றிகரமாக ஊடுருவி இந்த தாக்குதலை மேற்கொண்டுள்ளன. இந்த தாக்குதலில் ரஷ்ய கடற்படைக்கு சொந்தமான யமால்
பில்சென்கோவ் ஆகிய பெரிய தரையிறங்கும் கப்பல்களும் இவான் குர்ஸ் உளவு கப்பலும் சேதமடைந்துள்ளன. கப்பல்கள் மட்டுமன்றி பெல்பக் விமான தளத்திலிருந்த MiG-31 போர் விமானம் ஒன்றும் மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகளும் இந்த தாக்குதலில் சேதமடைந்ததாக உக்ரைன் தெரிவித்துள்ளது. எதிரியின் ராணுவ உள்கட்டமைப்பு மற்றும் போர்த்திறனை முறையாக அளிப்பதே இந்த நடவடிக்கையின் நோக்கம் என்று உக்ரைன் பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. உக்ரைன் ரஷ்யா இடையிலான போரில் கருங்கடல் பிராந்தியத்தில் ரஷ்யாவின் கட்டுப்பாட்டை குறைக்கும் முக்கிய நடவடிக்கையாக இது பார்க்கப்படுகிறது. ரஷ்யாவின் வான் பாதுகாப்பு பலவீனம், உக்ரைனிய ட்ரோன்களை எதிர்கொள்ள ஏவுகணைகள் பற்றாக்குறை. உக்ரைனிய ட்ரோன்கள் மற்றும் வான்வழி தாக்குதல்களை முறியடிக்க ரஷ்யாவிடம் போதுமான ஏவுகணைகள் இல்லை என்று உக்ரைன் ராணுவ தளபதி அலெக்சாண்டர் சிர்ஸ்கி தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் ஆயுத உற்பத்தி நிலையங்கள் மீது உக்ரைன் தொடர்ந்து நடத்தி வரும் தாக்குதல்களால் அவர்களின் வான் பாதுகாப்பு திறன் கணிசமாக குறைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். போர்க்களத்தில் ரஷ்யாவின் தாக்குதல் வேகம் அதிகரித்திருந்தாலும் உக்ரைனிய படைகள் புதிய உத்திகளை கையாண்டு எதிரிக்கு அதிக இழப்புகளை ஏற்படுத்தி வருகின்றன. ரஷ்யாவின் ஏவுகணை கையிருப்பு குறைந்து வருவது உக்ரைனிய ஆளில்லா விமானங்களை செயலிழக்க செய்வதில் அந்நாட்டிற்கு பெரும் சவாலாக மாறியுள்ளது. கனடா நாட்டின் பாதுகாப்பு துறை அதிகாரிகளுடன் நடத்திய ஆலோசனையின் போது போர்க்களத்தின் தற்போதைய கடினமான சூழலை சிர்ஸ்கி விளக்கியுள்ளார். உக்ரைன் ரஷ்யா போர், புட்டின் மற்றும் செலன்ஸ்கியுடன் தொடர்பில் இருப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் தகவல். ரஷ்ய அதிபர் புட்டின் மற்றும் உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி ஆகிய இருவருடனும் தான் தொடர்ந்து நல்ல உரையாடல்களை மேற்கொண்டு வருவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஃபாக்ஸ் நியூஸ் நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் தனது நிர்வாகம் தீவிரமாக ஈடுபட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். புட்டின் மற்றும் செலன்ஸ்கிக்கு இடையே நிலவும் பரஸ்பர வெறுப்புணர்வு அமைதி பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பதில் பெரும் சவாலாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த வெறுப்புணர்வு தேவையற்றது என்றும் போரை முடிவுக்கு கொண்டு வர இது தடையாக இருப்பதாகவும் அவர் வருத்தம் தெரிவித்துள்ளார். இரு தலைவர்களுடனும் தனது தொடர்புகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் விரைவில் போர் முடிவுக்கு வரும் என்று தான் நம்பிக்கை கொள்வதாகவும் அவர் கூறினார். புட்டின் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் சந்திப்பு முக்கிய பேச்சுவார்த்தை என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் மற்றும் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி இன்று மாஸ்கோவில் முக்கிய பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளனர். மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றமான சூழல், போர் நிறுத்தம் மற்றும் அமைதி முயற்சிகள் குறித்து இந்த சந்திப்பில் விரிவாக ஆலோசிக்கப்பட உள்ளது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான அமைதி பேச்சுவார்த்தைகள் முடங்கியுள்ள சூழலில் ரஷ்யாவுடனான ஈரானின் இந்த தூதரக சந்திப்பு மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது. ரஷ்யாவுக்கு வருவதற்கு முன்னதாக அமைச்சர் அராக்சி ஓமன் மற்றும் பாகிஸ்தான் நாடுகளுக்கு சென்று முக்கிய தலைவர்களுடன் இது தொடர்பாக கலந்துரையாடியுள்ளார். மேற்கத்திய நாடுகளின் கடுமையான பொருளாதார தடைகளை எதிர்கொண்டுள்ள ரஷ்யாவும் ஈரானும் அண்மை காலமாக தங்கள் இருதரப்பு உறவை மிகவும் பலப்படுத்தி வருகின்றன. சர்வதேச அரசியல் சூழலில் இந்த இரு நாடுகளுக்கும் இடையிலான நேரடி சந்திப்பு பிராந்திய அரசியலில் புதிய மாற்றங்களை ஏற்படுத்தலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. நேட்டோ கூட்டணியில் இருந்து ஸ்பெயினை நீக்க அமெரிக்கா திட்டம், ட்ரம்ப் எச்சரிக்கை. ஈரானுக்கு எதிரான அமெரிக்க ராணுவ நடவடிக்கைகளுக்கு தனது ஆகாய வழியை பயன்படுத்த அனுமதி மறுத்ததால் ஸ்பெயினை நேட்டோவில் இருந்து நீக்க அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டல் விடுத்துள்ளார். மத்திய கிழக்கு போரில் பங்கேற்கவும் அமெரிக்க ராணுவ தளங்களை பயன்படுத்த இடமளிக்கவும் மறுக்கும் நேட்டோ நாடுகளை ட்ரம்ப் துரோகிகள் என்று கடுமையாக சாடியுள்ளார். தற்காப்பு நிதியை அதிகரிக்க வேண்டும் என்ற ட்ரம்பின் கோரிக்கையை கடந்த ஆண்டு ஸ்பெயின் ஏற்க மறுத்ததும் இந்த மோதலுக்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. இந்த மிரட்டலுக்கு பதிலளித்துள்ள ஸ்பானிய பிரதமர் பெட்ரோ சான்சஸ், ஸ்பெயின் நேட்டோவின் நம்பகமான உறுப்பினர் என்றும் ட்ரம்பின் மிரட்டலுக்கு தாங்கள் கவலைப்படவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் இந்த நடவடிக்கையை தொடர்ந்து பிரான்ஸ் மற்றும் இத்தாலி போன்ற நாடுகளும் இதுபோன்ற எதிர்ப்புகளை அமெரிக்காவிடம் முன்வைத்துள்ளன. நேட்டோ உறுப்பினராக தனது கடமைகளை தொடர்ந்து சிறப்பாக செய்து வருவதாக கூறும் ஸ்பெயின் கூட்டணியில் இருந்து வெளியேற்றப்படும் வாய்ப்பை நிராகரித்துள்ளது.